உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்காக உன்னோட அக்கா மாயா எப்பவுமே துணையா இருப்பேன். அக்கா, உங்களை நான் திரும்ப இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். எப்பவுமே இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. இனிமே நாங்க எப்பவுமே ஒன்னாதாமா இருப்போம். மாயா, தானா பேசின எதையுமே நீ மனசுல வச்சுக்காத. அவ எதை புரியாம பேசிட்டா. ஆமா, நீ ஏன் வீட்டை விட்டு வந்த? ஐயோ பெரியம்மா, நான் எதுவுமே நினைச்சுக்கல. அது ஏன் வீடு. அதை விட்டு நான் எங்க போக போறேன்? தானா என் தங்கச்சி. அவ என்ன வேணாலும் பேசலாம். என்ன அடிக்கிறதுக்கு கூட இவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அங்க இருந்து பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம். பெரியப்பா வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தான் நான் வந்துட்டேன். ஐயோ பெரியம்மா, அழாதீங்க. மாயாக்கா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் உன்னை பத்தி தெரியும். வா போலாம். தானா, வேண்டாம் தானா. இந்த உண்மை எப்பவுமே யாருக்குமே தெரியவே கூடாது. முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. ஏங்க அப்படி? பெரியப்பா எவ்வளவு வேணாலும் என்ன தப்பா நினைக்கட்டும். ஆனா உன்னை அவரு தப்பா நினைக்க கூடாது. நீ கார்த்திக லவ் பண்ணது, கார்த்திக் கூட ஹோட்டலுக்கு போனது, இதெல்லாம் தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரு. முக்கியமா இந்த வீடியோ எடுத்து அவன் உன்னை அடைய நினைச்சதெல்லாம் தெரிஞ்சா அவர் மனசு உடைஞ்சு போயிடும். எனக்கு பெரியப்பா மேல நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. அவர் மனச நான் எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். இது பாரு, நீ யார்கிட்டயும் சொல்லாத. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. சரியா? சரிவா, வீட்டுக்கு போலாம். வாக்கா போலாம். வா, வாங்க போலாம். வா. என்ன பார்வதி, இந்த மாயா வரா? அதுவும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியுது. வாக்கா. இது கனவா? ஏன் இல்ல, நிஜம்தான். தனா, நீ உள்ள போ, நான் வரேன். தேங்க்ஸ்கா. ஜானகி, என்ன மாயா? இதுதானே அத்தை அவ வீடு. அவ வீட்டுக்கு தானே அவ வந்திருக்கா. இல்லம்மா, தனம் வந்து அவளை மாயாவை கூட்டிட்டு வந்ததே தனாதான். இந்த வீட்டுல எதுவுமே நல்லதா நடந்த மாதிரி தெரியல. ஆனா அது நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். வா மாயா,
வா. சார் திரும்பவும் எதுக்கு சார் நம்ம இங்க வந்திருக்கோம்? ஒருவேளை நாம இங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிருக்கலாம். அதான் இன்னொரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்திருக்கோம். சரிங்க சார். போலாமா? போலாம் சார். சார் எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சார். ம். வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது சார் சுத்தி காடு தான் சார் இருக்கு. சரி வாங்க வெளியே போய் பார்ப்போம். பார்க்கலாம். போலாம். என்ன சார் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? திரும்ப ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கேன். ஆமா, இந்த இடம் மட்டும் ஏன் கொஞ்சம் மேடா இருக்கு? அதுவா சார், கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் கட்டணும்னு கேட்டாங்க. அதுக்காக தோண்டி மூடுனது சார். ஓ, அப்போ இங்க வாட்டர் டேங்க் வருதா? இல்லைங்க சார், அன்னைக்கு தோண்டும் போது உள்ள இருந்து ஒரு அம்மன் சிலை கிடைச்சது. அதனால ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து முன்னாடி எங்க கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால எங்க வாட்டர் டேங்க் கட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான் சார். அப்போ இந்த இடத்துல குழி தோண்டினது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமா சார், தெரியும். சரி, ஓகே சார், நீங்க பாருங்க. சரிங்க சார், போலாம். போலாம் சார், போலாம். சாமி விஷயமா இருக்கு, பிரச்சனை வராம அங்க தோண்டி பார்க்கணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? சார் அங்க தோண்டி பார்க்கணும்னா கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டி ஊர் ஆளுங்க ஒத்துக்கிட்டா தான் நாம தோண்ட முடியும் சார். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். அப்போ உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க. சரிங்க சார். நானே அவங்க எல்லார்கிட்டையும் பேசுறேன். ஓகே சார். உடனே இந்த இடத்த தோண்டி பார்த்துருவோம். சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.